நாட்டின் சொத்துக்களை முஸ்லிம்களுக்கு காங்கிரஸ் கொடுக்கிறது அப்படின்னு திரு மோடி சொல்றாரு. உண்மையிலே காங்கிரஸ் சொல்லிச்சா? இது ஒரு பிரதமர் பதவிக்கு முதல்ல இழுக்கு. இது இந்தியாவினுடைய இத்தனை பிரதமர்களில் யாரும் துணியாத ஒரு சொல். இது வாஜ்பாய் அவர்கள் கூட இது மாதிரிலாம் பேசுறாங்க. ஒவ்வொரு தேர்தல் சமயத்திலும் ஏதோ ஒரு வெறுப்பை பேசாமல் அவரால் தேர்தலை எதிர்கொள்வதற்கு துணிச்சல் இல்லை. மோடிக்கு என்ன பிரஷர் நினைக்கிறீங்க இது இப்ப சொல்றதுக்கு? மோடியினுடைய பிரஷர் இந்த காலகட்டத்தினுடைய பிரஷர் கூடுதலா இருக்கக்கூடியது அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2024 உலக நாடுகளில் தான் கவனிக்கப்படணும், தான் எல்லோருக்குமான தலைவராக மாறணும் அப்படிங்கிற தன்மையெல்லாம் அவருக்கு கொஞ்சமாவது வந்திருக்கு. அதை நான் கவனிச்சிருக்கேன். ஆனால் இந்த தருணத்தில் அவர் இப்படி பேசுறதுங்கிறது, தன்னுடைய பழைய இடத்தை அவர் அடைவது என்பது அவருடைய தேர்தல் தோல்வி பயத்தை, பதற்றத்தை காட்டுவதாக நான் நினைக்கிறேன். காங்கிரஸ் பொது சொத்தை இஸ்லாமியருக்கு கொடுத்துரும் அப்படின்னு சொல்றதன் மூலம் இந்துக்களை வாக்கை கவர முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மோடி இன்னைக்கு பண்ணிருக்கிறது மனிதர்களுடைய கீழ்மையை மேல் நோக்கி எடுத்துட்டு வரக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார். என்ன துரதிருஷ்டவசம் இல்ல இந்த முறை. ஆனால் இது பயனளிக்கும் என்று நான் நம்பவில்லை. அவருக்கு இன்னொரு கூடுதல் பதற்றம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு முதல் முறையாக குஜராத்தில் ராஜபுத்திரர்கள், குறிப்பா சத்திரியர்கள் சமூகத்தினர், அந்த சமூகம் எதிராக திரும்பி இருக்கு, பாஜகவுக்கு எதிராக திரும்பி இருக்கு. குஜராத்தில் அவங்க அதை பத்தி கவலைப்படல. ஏன்னா அங்க வெறும் 5% சொச்சம் தான் அந்த சமூகம். அதுல பல பிரிவுகள் இருக்கு. ஆனால் அது அடுத்த கட்டமா ராஜஸ்தானுக்கும் பரவுது, அந்த போராட்டம் பரவுது. அதே போல உத்தரப்பிரதேசத்தில், மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் பரவுது. அங்கெல்லாம் பரவுறதுங்கிறது அவருக்கு பாதிப்பை உண்டாக்கக்கூடியது, பாஜகவுக்கு பாதிப்பை உண்டாக்கக்கூடியது. அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் எப்படி பார்த்தாலும் இஸ்லாமியர்கள் மீதான இந்த வகையான தாக்குதல் இருக்குல்ல, சமூகத்தில் எதிரொலிக்கக்கூடிய விளைவு இருக்குல்ல, அந்த தேர்தல் இந்த முடிவுகள் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த கசப்பு இருக்கு இல்லையா, இதை செய்யவே கூடாது. அரசியல் தலைவர்கள் செய்யவே கூடாது. தாக்குதல் வார்த்தை பயன்படுத்தி இந்த மாதிரி பேசுறதே தாக்குதல் தான். இது தாக்குதல் தானே, வேற என்ன? இது கட்சி தானே தாக்குறாரு? இல்ல, கட்சியை தாக்குறது இல்லை. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷமம் என்ன? மோடியுடைய பேச்சிற்கு நியாயங்கள் உணரப்படுமா, உணரப்படாது? அதுல ஒரு நியாயம் இருக்கு. அதுக்கு பின்னாடி என்ன நியாயம் இருக்கு? என்ன காங்கிரஸ் கட்டி கொடுத்துருச்சு? தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு. தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். உண்மையிலே அந்த தேர்தல் ஆணையத்துக்கு தன்னிச்சையாக இருக்கு. இந்த தேர்தல் சமமான போட்டி களமாக எல்லாருக்கும் இருக்குதுன்னு நினைக்குது. இதை நியாயமா இதை நடத்தணும்னு நினைக்குது அப்படின்னு சொன்னா தேர்தல் ஆணையம் இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே. நாட்டின் சொத்து முஸ்லிம்களுக்கு போகிறதா? காங்கிரஸ் அவ்வாறு சொன்னதா? திரு மோடி ஏன் இதை கூறுகிறார்? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சபஸ் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு சபஸ். வணக்கம். நாட்டின் சொத்துக்களை முஸ்லிம்களுக்கு காங்கிரஸ் கொடுக்கிறது அப்படின்னு திரு மோடி சொல்றாரு. உண்மையிலே காங்கிரஸ் சொல்லிச்சா? மோடி எப்படி சொல்றாரா? இல்லை, இது ஒரு பிரதமர் பதவிக்கு முதல்ல இழுக்கு. இது அதாவது காங்கிரஸ் சொன்னிச்சா சொல்லலைங்கிறது இதில் செகண்டரி. காங்கிரஸ் சொல்லலைங்கிறது உண்மை, அது ஒரு பக்கம். காங்கிரஸுங்கிறத நம்ம விட்டுருவோம். ஏதோ ஒரு கட்சி அப்படி சொல்கிறதாகவே நம்ம வச்சுக்குவோம். XRY ஒரு கட்சி அப்படி சொல்கிறதாகவே வச்சுக்குவோம். நீங்கள் ஆளுங்கட்சி, ஒரு பிரதமர் பதவியில் இருக்கீங்க. நீங்கள் 140 கோடி மக்களுக்கும் நீங்கள் தான் பிரதமர். இந்த பொறுப்பு, இந்த பதவியில் இருக்கிற ஒரு மனிதர்கிட்டேருந்து இப்படியான சொல் வந்திருக்கிறதுங்கிறது மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கக்கூடியது, மிகுந்த இழிவு. இது இந்தியாவினுடைய இத்தனை பிரதமர்களில் யாரும் துணியாத ஒரு சொல். இது வாஜ்பாய் அவர்கள் கூட இது மாதிரிலாம் பேசுகிறது கிடையாது. பெரிய அதிர்ச்சி இது. ஆனால் மோடியை பொறுத்த வரைக்கும், மோடியினுடைய வரலாற்றை 2002 முதலாக தேர்தல் களத்தில் அவர் தொடர்ந்து பேசி வரக்கூடிய விஷயங்களை அவதானித்து வருபவர்களுக்கு ஆச்சரியம் இருக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு தேர்தல் சமயத்திலும் ஏதோ ஒரு வெறுப்பை பேசாமல் அவரால் தேர்தலை எதிர்கொள்வதற்கு அவருக்கு துணிச்சல் இல்லை. அப்படிதான் நினைக்கிறேன். நீங்க இந்த பதில் 3 விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஒன்று அதிர்ச்சி, ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை. ரெண்டு முனைகள் இருக்கு. ஆமாம், ஒரு பிரதமர் பதவியில் உட்காந்துட்டு நீங்கள் இப்படி பேசுகிறதுங்கிறது அதிர்ச்சி தருது. நான் இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா, மோடியும் மாறிக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னு நான் நினச்சேன். என்ன? அதாவது நீங்கள் 2014 ஆட்சி காலகட்டம், 2014-19 ஆட்சி காலகட்டத்துக்கும் 2019-2024 இடையிலான ஆட்சி காலகட்டத்துக்கும் மாறுதல்கள் இருக்குது. என்ன மாறுதல்கள்னு சொன்னால், இப்போ இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதல் அல்லது இந்த மாதிரியான கொடுஞ்சொற்கள்லாம் நீங்கள் இந்த முதல் ஆட்சி காலகட்டத்தில் உச்சத்தில் இருந்துச்சு. அதை காட்டிலும் இதில் குறைவுன்னு சொல்லலாம். அப்புறம் நீங்கள் இப்போ தான் சமீபத்தில் பேச ஆரம்பிச்சிங்க, நான் விஸ்வகுருன்லாம் பேச ஆரம்பிச்சிங்க. நீங்களே ஏதோ மாறுறீங்களோ, கொஞ்சமாவது மாற்றிக்கிட்டு இருக்கீங்களோ அப்படிங்கிறது அப்படி கூட பார்க்குறதுக்கான சாத்தியம். ஆனால் இது தேர்தல் நெருங்கும்போது நீங்கள் திரும்ப திரும்ப உங்களுடைய சுயத்தை அப்படியே வெளியே காட்டுறீங்க அப்படிங்கிறது தான் எனக்கு வெளியாகும். சுயத்தை வெளிக்காட்டுதல் சொல்றீங்க. சுயத்தை வெளிக்காட்டுதலா? இல்லை, இந்த தேர்தலுக்காக முதல்கட்ட வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகு இந்த தேர்தலுக்காக ஒரு புது சுயத்தை திரு மோடி பூண்டு, இதுதான் அவருடைய சுயம். பாக்கியெல்லாம் உங்களுடைய இக்கட்டான தருணத்தில் நீங்கள் எப்படி இருக்கீங்கிறது தானே உங்களுடைய உண்மையான முகத்தை வெளிப்பாட்டக்கூடும்.
எல்லாருக்குமே சந்தர்ப்பம் எல்லாமே நல்லா இருக்கும்போது எல்லாருமே நல்லவர்கள் தான், எல்லாருமே வல்லவர்கள் தான். நீங்கள் உங்களுடைய இக்கட்டான தருணத்தில் எப்படி இருக்கீங்க? இந்த தேர்தல் வந்து சூடு இருக்கு இல்லையா, அதை அவரை இப்படி மாற்றி எனக்கு இந்த நேரத்தில் வந்து ஜவஹர்லால் நேரு தவிர்க்கவே முடியாமல் வந்து நினைவு கூறுகிறார். ஏனென்றால் மோடி வந்து திரும்ப திரும்ப நேருவினுடைய பிம்பத்தோட வரலாற்றில் மோடி பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நேருவோட ஒரு யுத்தத்தை வந்து நேருவின் நிழலோட வந்து மோடி வந்து தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நான் அதுதான் ட்விட்டரில் நான் போடும்போது போட்டேன், இன்றைக்கு மோடி அவர்களே நீங்கள் அண்ணாந்து பார்த்தீர்கள் என்றால் ஜவஹர்லாலுடைய அந்த நேருவினுடைய உயரம் இருக்குல்ல, அது வந்து உங்களால் அண்ணாந்து பார்க்குறதுக்கே கூசும் அப்படின்னு சொல்லி. ஏனென்றால் வரலாற்று மாணவர்கள் யாருக்குமே இது வந்து நேருவினுடைய நினைவை கொண்டு வருவதை தவிர்க்க முடியாது. நான் அரசியலில் ஒரு மாணவன், வரலாற்றில் ஒரு மாணவன், அப்படி தான் என்ன நினச்சிக்கிறேன். 1951-52 தேர்தல், முதல் தேர்தல், இந்தியாவினுடைய முதல் தேர்தல் வந்தபோது நீங்கள் அன்றைக்கி வந்து நாடு வந்து இந்த தேர்தலை வந்து அப்படி எதிர்கொள்வதற்கு அப்படி ஒரு பரிச்சார்ச்சமாலாம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 17.5 கோடி மக்கள் வந்து முதல் முறையாக வாக்களிக்க போகிறதுல கொஞ்சம் பேருக்கு தான் வந்து வாக்கு அளித்த அனுபவம் இருக்குது. 35க்கு அப்புறம் 37 தேர்தலில் வாக்களித்த அனுபவம் ரொம்ப கம்மியான ஆட்களுக்கு. பெருவாரியான மக்கள் 80% மக்கள் வந்து எழுத்தறிவற்றவர்கள். அப்போ அவங்களுக்கு வந்து இன்றைக்கெல்லாம் வந்து வாக்கு செலுத்தக்கூடிய வாய்ப்பையே கொடுக்கக்கூடாது என்று பெரும்பகுதி ஆட்கள் வாதிடுகிறார். இவர்களுக்கு என்ன தெரியும் ஜனநாயகத்தை பற்றி? இவர்கள் எப்படி முடிவெடுப்பார்கள்? இவர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை எப்படி கொடுக்க முடியும் என்று கேட்கிறார். கேட்டவர்களில் RSS மிக முக்கியமான ஒரு தரப்பு அப்படி எழுதுனதில். அன்றைக்கு அப்போ நேரு வந்து காங்கிரஸும் நேருவும் வந்து அனைவருக்குமான வாக்குரிமைங்கிறத முன்னெடுத்து சென்றபோது நேரு அவர்கள் என்ன நினைச்சார் அப்படின்னா, இந்த நாட்டுக்கு அரசியலை ஜனநாயகத்தை கற்பிக்க வேண்டிய பொறுப்பு காங்கிரஸ் கட்சிக்கும் தனக்கும் இருப்பதாக கருதினார். லூதியானாவில் அவர் தன்னுடைய முதலாவது பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் போதே வகுப்பாதத்துக்கு எதிராக தான் பேச ஆரம்பிக்கிறார். அந்த அந்த சாராம்சத்தை ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா சமூகங்களை இணைத்தல். அதில் அவர் மிக உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு மனிதன் அவன் எந்த இடத்திலிருந்து சக மனிதனுக்கு எதிராக விரோதமாக வெறுப்பை தூண்டக்கூடிய விதத்திலே, குறிப்பாக மதத்தின் அடிப்படையிலோ சாதியின் அடிப்படையிலோ இனத்தின் அடிப்படையிலோ செய்வான் என்றால் அவன் எனக்கு விரோதி, அவனுக்கு எதிராக போரிடுவதில் முதல் ஆளாக நான் நிற்பேன்னு சொல்லி பேசுகிறார். இந்த ஆசிரியருக்கான ஒரு தன்மையை எடுத்துக்கிறது இருக்கு இல்லையா, நேருவினுடைய 3 தேர்தல்களிலுமே செய்தார். 1951-52 தேர்தலாக இருக்கட்டும், 1957 தேர்தலாக இருக்கட்டும், 1962 தேர்தலாக இருக்கட்டும், 3 தேர்தலையுமே அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். 62இல் அவர் 3வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு மக்களவையில் பேசும்போது அவர் சொல்கிறார், இந்த தேர்தல் எனக்கு மிகுந்த வருத்தம் அளித்தது. ஏனென்றால் எதிர்க்கட்சிகள் எங்கேயோ வந்து தங்களுடைய ஒழுங்கு கட்டுப்பாட்டை தேர்தல்னு வரும்போது இழந்துடுறோம். நம்மளுடைய அந்த கட்டுப்பாடுங்கிற தேசம் முக்கியம். தேர்தல் வந்து நம்மளை ஒருங்கிணைக்கக்கூடிய களம், போர் இல்லை இது. நாம் ஏதோ வந்து நிதானத்தை இழப்பதற்கு. ஆனால் எங்கேயோ வந்து கட்டுப்பாடை இழந்ததோட விளைவு நமக்கு எதிராகவே பேச ஆரம்பிச்சிட்டோம். சாதி ரீதியாக மத ரீதியாக இந்த தூண்டுதல்கள்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசுகிறேன். மோடிக்கு என்ன ப்ரெஷர் நினைக்கிறீங்க இதை இப்போ சொல்கிறதுக்கு? மோடியினுடைய ப்ரெஷர் வந்து இந்த காலகட்டத்தினுடைய ப்ரெஷர் கூடுதலாக இருக்கக்கூடியது அப்படின்னு நான் நினைக்கிறேன். டெஃபினட்டாக அவர் 2014க்கும் 2024க்கும் இடையில் மாறி இருக்கிறார். அதில் ஒன்றும் எனக்கு சந்தேகம் இல்லை. 2024இல் 2014 வந்து இருந்த மோடி வந்து 2024இல் உலக நாடுகளில் தான் கவனிக்கப்படணும், தான் எல்லோருக்குமான தலைவராக மாறணும் அப்படிங்கிற தன்மையெல்லாம் அவருக்கு கொஞ்சமாவது வந்திருக்கு. அதை நான் கவனிச்சிருக்கேன். ஆனால் இந்த தருணத்தில் அவர் இப்படி பேசுறதுங்கிறது, தன்னுடைய பழைய இடத்தை அவர் அடைவது என்பது அவருடைய தேர்தல் தோல்வி பயத்தை, பதற்றத்தை காட்டுவதாக நான் நினைக்கிறேன். காங்கிரஸ் பொது சொத்தை இஸ்லாமியருக்கு கொடுத்துரும் அப்படின்னு சொல்றதன் மூலம் இந்துக்களை வாக்கை கவர முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மோடிக்கு போகணும் இல்லை, எப்போதுமே ஒரு சமூகத்தில் சில குறிப்பிட்ட அளவுக்கான சதவீதத்தினர் வந்து உங்களுக்கு வந்து மத ரீதியாகவோ சாதி ரீதியாகவோ ஒரு அடிப்படைவாத தன்மையோ அல்லது ஒரு தூண்டுதலையோ பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க. மனிதர்கள் எங்கே இருந்தாலும் மனிதர்கள் தான். அவங்கள்ட்ட எல்லா நல்லெண்ணமும் இருக்கும். நம்ம கீராஜ நாராயணன் தான் அதை எழுதுவார். மனுஷன் இருக்கிற இடத்துலலாம் மனுஷன் நாத்தம் இருக்கும்னு சொல்லி எழுதுவார். ஸோ மனிதர்கள்ட்ட கீழ்மையும் இருக்குமானா இருக்கும். இப்போ நேரு வந்து உங்களுடைய உன்னதங்களை, உங்களுடைய மேன்மையெல்லாம் வந்து வெளியில் எடுத்துகிட்டு வரதுக்கு தேர்தலை பயன்படுத்துகிறாருன்னா, மோடி வந்து இன்றைக்கி பண்ணியிருக்கிறது வந்து மனிதர்களுடைய கீழ்மையை வந்து மேல் நோக்கி எடுத்துகிட்டு வரக்கூடிய வேலையை பார்த்துருக்கிறேன். என்ன ரொம்ப துரதிருஷ்டவசம் இல்லை இந்த முறை. ஆனால் இது பயனளிக்கும் என்று நான் நம்பவில்லை. அவருக்கு இன்னொரு கூடுதல் பதற்றம் என்ன அப்படின்னு சொன்னால்,
இன்றைக்கு வந்து முதல் முறையாக வந்து குஜராத்தில் வந்து ராஜபுத்திரர்கள், குறிப்பாக சத்திரியர்கள் சமூகத்தினர், அங்கே அது நான் டீட்டெயிலுக்குள்ளார போகல, அது வந்து அந்த சமூகம் வந்து எதிராக திரும்பியிருக்கு, பாஜகவுக்கு எதிராக திரும்பியிருக்கு. அங்கே வேட்பாளர்கள் ஒருவர் எதிராக பேசினதனுடைய விளைவா. ஆனால் குஜராத்தில் அவங்க அதை பற்றி கவலைப்படல. ஏன்னா நான் அங்கே வந்து வெறும் 5% சொச்சம்தான் அந்த சமூகம், அதில் பல பிரிவுகள் இருக்குது. ஆனால் அது அடுத்த கட்டமாக ராஜஸ்தானுக்கும் பரவுது, அந்த போராட்டம் பரவுது. அதே போல் உத்தரப்பிரதேசத்தில், மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் பரவுது. அங்கெல்லாம் பரவுறதுங்கிறது வந்து அவருக்கு பாதிப்பை உண்டாக்கக்கூடியது, பாஜகவுக்கு பாதிப்பை உண்டாக்கக்கூடியது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏற்கனவே ஒரு காரியத்தில் இறங்கியிருக்காங்க. சனாதனத்தை பாதுகாக்கணும், சனாதனத்துக்கு எதிராக வந்து காங்கிரஸ் இருக்குங்கிற பேரில் இதில் ஒரு பிரிவினரை, ராஜபுத்திரர்களில் ஒரு பிரிவினரை எடுத்து ஒரு வாக்குறுதி எடுத்துக்க வைக்கிறது காங்கிரஸுக்கு எதிராக, அப்படியெல்லாம் ஒரு விஷயத்தை அவங்க செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதனுடைய உச்சம் போல தான் இங்கே வந்து நீங்கள் மத ரீதியாக வந்து, அதாவது சாதி ரீதியாக வந்து சமூகம் வந்து தனக்கு எதிராக திரும்பும்போது மத ரீதியாக வந்து அவர்களை ஒருங்கிணைப்பதற்கு ஒரு எதிரி சித்தரிப்பது, ஒரு எதிரி உருவாக்குவது அப்படிங்கிறது. நான் எப்படி பார்த்தாலும் இஸ்லாமியர்கள் மீதான இந்த வகையான தாக்குதல் இருக்குல்ல, இது சமூகத்தில் எதிரொலிக்கக்கூடிய விளைவு இருக்குல்ல, அந்த தேர்தல் இந்த முடிவுகள் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த கசப்பு இருக்கு இல்லையா, இதை வந்து செய்யவே கூடாது, அரசியல் தலைவர்கள் செய்யவே கூடாது. தாக்குதல்ங்கிற வார்த்தை பயன்படுத்துறீங்க, இந்த மாதிரி பேசுறதே தாக்குதல் தான். இது தாக்குதல் தானே, வேற என்ன? இது கட்சி தானே தாக்குறாரு? இல்லை, கட்சியை தாக்குறது இல்லை. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷமம் என்ன? நீங்கள் வந்து கட்சியை தாக்குவது மட்டும் இல்லை, நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறாங்க, அவங்க எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறது வழியா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சமூகத்தில் பிளவை உண்டு பண்ணுறீங்க. அதாவது ஒட்டுமொத்த சமூகத்தில் ஓங்கி அடிக்கிறது, இந்த அடியின் வழியாக சமூகத்துக்கு உள்ளார சிதறலை உண்டாக்குவது, பிளவை உண்டாக்குவது. மோடியுடைய பேச்சு இருக்கிற நியாயங்கள் உணரப்படுமா, உணரப்படாது? அதில் ஒரு நியாயம் இருக்குது. அதுக்கு பின்னாடி என்ன நியாயம் இருக்குது? என்ன காங்கிரஸ் வந்து கட்டி கொடுத்துருச்சு? இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு சம்பந்தமாக நடத்தப்பட்டிருக்கக்கூடிய ஆய்வுகளை நம்ம எடுத்துக்குவோம். வேலைவாய்ப்பில் அவர்களுடைய பிரதிநிதித்துவம் என்ன, மக்களவையில் அவர்களோட பிரதிநிதித்துவம் என்ன, சட்டமன்றங்களில் அவர்களோட பிரதிநிதித்துவம் என்ன, ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கோமே. இன்றைக்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில், ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் அவங்களுடைய மக்கள் தொகை எண்ணிக்கை என்ன? 10லேருந்து 15% வரைக்கும் அவங்க இருக்காங்க. நாடாளுமன்றத்தில் அவர்களுடைய எண்ணிக்கை என்ன? 5% கூட கிடையாது. நாடாளுமன்றத்தில் நீங்கள் வந்து இப்போ பெண்களுக்கான 1/3 இடஒதுக்கீடு பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் பெண்களுடைய பெண் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை என்ன? மிக சொற்பம். அப்போ நீங்கள் இந்த கட்டுக்கதைகள் வழியாக நீங்கள் என்னத்தை உருவாக்க பார்க்குறீங்க? இராணுவத்தில் வந்து முஸ்லீம்களோட எண்ணிக்கை என்ன? அரசு பணிகளில் எவ்வளவு இருக்காங்க? அரசு பணியாளர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? மாநில அரசில், மத்திய அரசில், எல்லா இடங்கள்லையுமே முஸ்லீம்களுடைய பிரதிநிதித்துவம் குறைவு என்பது தான் உண்மை. நான் வந்து ஒரு இந்து சமூகத்தை சேர்ந்தவன். எனக்கு வந்து இது வந்து தார்மீக ரீதியாக மிகுந்த வேதனையும் வெட்கத்தையும் உண்டாக்குகிறது. நீங்கள் முக்கியமாக பிரதித்துவம் என்னன்னு கேட்டீங்க. ஆனால் முக்கியமாக பார்க்கும் பொழுது இந்துக்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை, எந்த அச்சுறுத்தலும் இல்லை. என்னைக்கு அச்சுறுத்தல் இருந்திருக்கு? யாருக்கு அச்சுறுத்தல் இருக்கு? இந்துக்கள் வந்து என்னைக்கும் முஸ்லீம்களுக்கு அச்சுறுத்தலாகவும் இல்லை, முஸ்லீம்கள் என்றைக்கும் இந்துக்களுக்கு அச்சுறுத்தலாகவும் இல்லை. இந்த நாடு என்பதே சமூகங்கள் கூடி பெற்ற சுதந்திரத்தின் வழியாக உருவாக்கியது. இந்த சமூகங்களுடைய ஒருமித்த கருத்து வழியாக தான் இந்தியாங்கிற கருத்தாக்கமே உருவாக்கியிருக்கு, இந்தியாங்கிற கருத்தே உருவாகிருக்கு. இந்தியாவுடைய ஆன்மா எங்கே இருக்குன்னா எல்லா நரம்புகளும் ஒன்று சேரக்கூடிய அந்த இணைப்பின் வழியாக தான் இருக்குது. நீங்கள் அது மேலே தான் நடத்தக்கூடிய தாக்குதல் அப்படின்னு அதை பார்க்குறேன். தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு. தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். உண்மையிலே அந்த தேர்தல் ஆணையத்துக்கு தன்னிச்சையாக இருக்குது. இந்த தேர்தல் வந்து சமமான போட்டி களமாக எல்லாருக்கும் இருக்குதுன்னு நினைக்குது, இதை நியாயமாக இதை நடத்தணும்னு நினைக்குது அப்படின்னு சொன்னால் தேர்தல் ஆணையம் இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை தாண்டி நான் வந்து ஒரு குடிநபரா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, பிரதமர் மோடி வந்து வருத்தம் தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். இதை அவர் செஞ்சிருக்கவே கூடாது. நான் வந்து இதை விட்டுருவோம், நம்ம வந்து அவர் பேசினது தப்பு, அவர் தாக்குதல்ங்கிறதெல்லாம் இருக்கட்டும், அவர் எங்கேயாவது இதை எண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு சமூகத்தில் அதிகமான மனிதர்களால் மதிக்கப்படக்கூடிய இடத்தில் பல கோடி மக்களால் செல்வாக்கோடு பார்க்கப்படக்கூடிய இடத்துல இருக்கிறார். அவருடைய இந்த சொல் வந்து உண்டாக்கக்கூடிய பாதிப்பு இருக்கு இல்லையா, அதற்காக அவர் வருத்தப்படணும்னு நினைக்கிறேன், எங்கேயோ ஒரு வருத்தம் தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை, நீங்கள் தேர்தலுக்காக தான் செய்கிறாருன்னு சொல்கிறீங்க, எதுக்கு வருத்தம் தெரிவிக்கணும்? இல்லை, நீங்கள் தேர்தலுக்காக ஒரு விஷயம் செய்கிறீங்க, தவறாக கூட செய்கிறீங்க, அந்த தவறை எண்ணி பார்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குன்னு நான் சொல்கிறேன். 2 விஷயம் முக்கியமாக, தேர்தல் நடவடிக்கை எடுக்குமா எடுக்காதா, நடவடிக்கை எடுக்கிற மாதிரி சூழல் வந்தால் அதுவும் கூட பிஜேபிக்கு மோடிக்கு லாபமாக தானே அமையும். இல்லை, அப்படி நான் நினைக்கல. தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கணும். நாம் இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், தேர்தலில் அவர்களுக்கு என்ன அனுகூலம் இருக்குது, என்ன அனுகூலம் இல்லைங்கிறது இல்லை, இது தார்மீகமான களம். முதல் விஷயம் வந்து அரசியல் தலைவர்கள் தங்களுடைய தார்மீகத்துக்கு உட்பட்டு நடக்க வேண்டும் அப்படிங்கிறது.
அதில் வந்து நான் வந்து ஒரு பத்திரிகையாளனா நான் பேசக்கூடியது வந்து இதில் வந்து யாருக்கு என்ன லாபம் கிடைக்கும், இதில் எவ்வளோ, அது என்னுடைய அக்கறை அது இல்லை. எனக்கு வந்து சமூகத்தின் மேலே தான் அக்கறை. இதில் நான் வந்து இன்னும் சொல்ல போனால் இது இந்து முஸ்லீம் சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கும் போது, அதுலேயும் ஒரு காந்தியனாக இருக்கக்கூடிய நான் வந்து ஒரு இந்துவாக இருக்கக்கூடிய இடத்துல இது தார்மீக ரீதியாக நான் வந்து என்னுடைய வருத்தத்தை பதிவு பண்ணணும். அவர்கள் மேலே நிகழ்த்தப்பட்டிருக்கிற இந்த தாக்குதலுக்கு நான் கூட நிற்கணும், பக்கத்தில் வந்து அரவணைத்து நிற்கணும். தாக்குதல் வார்த்தையை பயன்படுத்தி தாக்குதல் தான் இது தாக்குதலை தவிர வேற எதுவுமே கிடையாது. தாக்குதல் என்பது உளவியலாரா இல்லை உடலியலா என்ன தாக்குதல்? இல்லை நீங்க வந்து இப்போ நான் என்ன சொல்றேன், நான் உங்களை நோக்கி வந்து கடுஞ் சொல்லையோ அல்லது வந்து வெறுப்பான வார்த்தையில உமிழ்றது அல்லது உங்களுக்கு மேல இந்த அபாண்டமான பழியை சுமத்துறது, இது எல்லாமே உளவியல் ரீதியான தாக்குதல். நான் உங்களை எதிர்த்து அடிச்சாதான் முடிஞ்சு போச்சேன். எதிர்கட்சி தானே சொல்றாரு. இல்ல எதிர்கட்சிங்கிற நீங்க எதிர்கட்சிங்கிற பேர்ல என்னத்தை செய்யறீங்கிறது தானே. எதிர்கட்சி மேல இப்படி பண்ண போறாங்க, இப்படி கொடுக்க போறாங்க, யார் மேல? நீங்கள் வந்து அங்கே ஒரு தரப்பை மட்டும் குற்றச்சாட்டில். அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், காங்கிரஸ் எதிர்கட்சின்னு சொன்னாலும் அதுவும் சமூகம் தானே, அதில் இருக்கிறவங்க மனிதர்கள் தானே. நீங்கள் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை சதி போல அல்லவா இதை கட்டமைக்கிறீங்க, அது சரி கிடையாது. இது பிஜேபிக்கு லாபம்ங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்க நடுவில், கொஞ்சம் ஒரு சிறு சதவீதம் லாபம் ஆகும். இல்லை நான் வந்து சொல்ல வந்தது என்னன்னா, இதை அவர் பேசுவதற்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறத நான் சொன்னேன். அதாவது என்னன்னா, இது வந்து இதன் விளைவாக அவருக்கு வந்து ஒரு அரசியல் ரீதியான லாபம் இருக்குமானா லாபத்தை நோக்கி அவர் நகர்த்துறார். லாபத்தை நோக்கி இருக்குமா இருக்கு. அடிப்படைவாத உணர்வோடு இருக்கிறவங்க அதில் கொஞ்சம் சாயலாம், ஆனால் அது பெரும்பகுதியானது கிடையாது. நான் திரும்ப வந்து மக்கள்கிட்ட போகக்கூடிய போது நான் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, மனிதர்கள் எங்கே இருந்தாலும் மனிதர்கள் தான். அவர்களுக்கு அதுவும் அரசியலை பொறுத்த வரைக்கும் அவர் பாஜகவுக்கு வாக்களிக்கவராக இருக்கலாம் அல்லது பாஜகவை எதிர்த்து வாக்களிக்கவராக இருக்கலாம். நான் அவங்கள்ட்ட ஒரு 100 பேர்கிட்ட பேசினேன்னா அவர்கள் எதற்காக வாக்களிக்கிறார்கள் அல்லது வாக்களிக்கவில்லை, ரெண்டுமே நல்ல நிர்வாகம். எனக்கு வந்து ரேஷன் அரிசி வருது அல்லது எனக்கு வரல, எனக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்கு வரல, எனக்கு வேலை இருக்குது வேலை வாய்ப்பு இல்லை, எனக்கு ரோடு வேணும் பாலம் வேணும் அல்லது இல்லை. இந்த விஷயங்கள் தான் பிரதானமே தவிர நீங்கள் வந்து முஸ்லீம்கள் மேலே வந்து அவங்க அப்படி இருக்காங்க அதனால் அதுக்காக நான் ஓட்டு போடுறேன் அல்லது வந்து கிறிஸ்தவர்கள் இப்படி இருக்காங்க அல்லது இந்துக்கள் இப்படி இருக்காங்க, இப்படியான ஆட்கள் இல்லை. ஆனால் இந்த 100ல் எங்கேயோ ஒரு 2 அல்லது 4 அல்லது ஒரு 5 வந்து சொற்பமான ஆட்கள் இருக்கலாம். அதே போல் வந்து இந்த 100ல் 95 பேரில் வந்து இந்த உணர்வுகள்லாம் யாருக்குமே இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் அவர்களோட முன்வரிசை பட்டியலில் அரசியலில் அது இல்லை. நீங்கள் முன்வரிசை பட்டியலுக்கு அதை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க, அது இந்த முறை வெல்லும்னு நான் நினைக்கல. இந்த நிகழ்ச்சியும் கருத்துக்கு உரிமைக்காக திரு சாம் எஸ்பிக்கு நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.